இந்த ஜென்சி பசங்களுக்கு வந்து அரசியல் புரிதலே இல்லை. இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி விஜயை வந்து சிஎம் சீட்டில் இன்னைக்கு உட்கார வச்சுட்டாங்க. இது பெரிய தவறு அப்படிங்கிறது மாதிரி தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்து வெளியே பொது வழியில் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது. என் பையன்கிட்ட இன்னைக்கு நான் வந்து கேட்டேன், எப்போ இந்த புது சிஎம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அரசியலை நீ வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் நாள்ல இருந்து விஜய் செய்த எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு வச்சான். அப்போ அவங்க அரசியலை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் அதோட சேர்த்து அவன் இன்னொரு விஷயத்த சொன்னான். அவர் என்னதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் இவங்கெல்லாம் கண்ணா பின்னான்னு அவர் மேலே வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்களே டாடி, இவரால் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருந்தது. இப்போ இது பேர் தான் வந்து சிம்பத்தி எஃபெக்ட் அல்லது வந்து அண்டர் டாக் எஃபெக்ட். இந்த அண்டர் டாக் எஃபெக்ட் தான் வந்து ஆக்சுவலாக விஜயை வந்து சிஎம் சீட்டில் உட்கார வச்சது. எப்படி உட்கார வச்சது? யார் தோத்துட்டு இருக்காங்களோ, யார் வந்து ஒரு மைட்டி பவர் கூட சண்டை போடுறாங்களோ அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் ஹியூமன் சைக்காலஜி. அவங்க மேலே தான் நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரும். ஒரு ஃபுட்பால் மேட்ச் எடுத்தாலும் சரி, ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு பொதுவானவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கிற டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதோட தோக்குற டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தோக்குறவங்க ஜெயிக்கணும், இந்த லாஸ்ட் பால்ல எப்படியா 6 அடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஹியூமன் சைக்காலஜி. இதை நம்ம நிறைய படங்களில் கூட பார்த்துருக்கோம். ராக்கி அப்படின்னு ஒரு பாக்ஸர் ஏழ்மையான குடும்பத்திலேருந்து கிளம்பி அவர் வந்து ஒரு பாக்ஸர் ஆகிறாரு. அந்த ஜேர்னி, அந்த இமோஷனல் கனெக்ட் தான் மக்களை வந்து அவர் பக்கத்தில் ஈர்ப்பாக மாற்றுச்சு. அதே ஈர்ப்பு தான் இன்னைக்கு சிஎம் விஜயை வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சிருக்கு. இப்போ இந்த எதிரி கட்சிகள்லாம் செய்கிறத பார்த்தா அநேகமாக இவரை நிரந்தர சிஎம் ஆக்கிடுவாங்க போல தான் தெரியுது. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம பண்ணுற விமர்சனத்தினால மக்கள் மனசு மாறிடுவாங்க, நமக்கு நாளை பின்ன என்னைக்கா ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த சிம்பத்தி எஃபெக்ட், இந்த அண்டர்டாக் எஃபெக்ட் ஆக்சுவலாக அவர் மேலே இன்னொரு பரிதாபத்தை உண்டாக்கும். அவரை வந்து நிரந்தரமாக முதல்வர் ஆக்குறதுக்கு எதிர்கட்சியினரே ஒரு தூண்டுகோலாக அமைகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி.